من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكه غلاظ شداد لا يعصون الله ما امرهم ويفعلون ما يؤمرون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே. ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய அழைச்சூடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியங்கள், தபா தாபியங்கள், மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமாக்கள் மக்கள் மற்றும் நம் அனைவருக்கும் மீது உண்டாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் தன்னுடைய புனிதமிக்க ஜும்ஆவினுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இவ்வேளையில் கடுமையான தண்டனைகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இங்கு பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் அந்த நரக நெருப்பை விட்டு நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஏன் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரகத்திற்குரியவர்கள் யார் என்று சொன்னால் மனிதர்கள் மற்றும் இந்த உலகில் இருக்கக்கூடிய கற்களும் தான், எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு பொருள் தான் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்திற்கு காவலாளியாக நாம் யாரை நியமித்திருக்கிறோம் என்று சொன்னால், அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அல்லாஹ்வுடைய வானவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுக்கு ஈவு இரக்கம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ, அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை மட்டுமே செவ்வனே செய்யக்கூடிய வானவர்களாகத்தான் அவர்கள் இருப்பாங்க. அப்ப கடுமை கொடூரமான வானவர்கள் தான் அங்கு நியமிக்கப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றது நம்ம பார்க்கணும். இப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் மனிதர்களாக அவனை துதிப்பதற்காக ஜின் இனத்தவர்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் படைக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ கற்றிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம், இந்த கற்றிருக்கக்கூடிய மனித சமுதாயம் எப்படி வாழ்கின்றது என்று சொன்னால், ஏனோ நமக்கெல்லாம் மரணமே ஒன்று வராது என்பதை போன்று, அல்லது இந்த உலகத்தில் நாம் இறந்து மறைந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை நாளில தீர்ப்பு விசாரணை நாளில கஃபூர் ரஹீம், அளவற்ற அருளாளன், மன்னிக்கக்கூடியவன், மிகப்பெரிய ஒரு பண்புகளை தன்னகமே வைத்திருக்கக்கூடிய இந்த ரப்பு இருக்கான, அவன் அப்படியெல்லாம் நம்மளை என்ன செய்ய மாட்டான், நரகத்தில் தான் போட்டு கொத்து கொத்தாக போட்டு கொளுத்த மாட்டான். நாம ஒரு ரீதியில் அல்லாஹ் என்ன செய்வான், பண்பாளன், உயர்ந்தவன், உலகத்தை ஆளக்கூடியவன், நம்ம எல்லாம் மன்னித்து அன்பாரித்து என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்தில் நம்மளை போடா சொல்லிட்டு தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் தவறு. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை என்ற ஒரு செய்தியை ஏன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதற்கு முன்பதாக உங்களை நான் ஏன் தெரியுமா படைச்சேன், என்னுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நான் பிரம்மாண்டத்தினுடைய உச்சம்.
தண்டனை பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மள்கிட்டயே அந்த சாய்ஸ் விட்டான். அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணல. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், ஒரு சில நபர்களை நான் நரகத்திற்காகவே படைச்சிருக்கேன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? பெரும்பான்மையான மனிதர்களையும் ஜின் இனத்தவர்களிலிருந்தும் நாம் பெரும் தொகையினரை நரகத்தினுடைய தண்டனை அனுபவிப்பதற்காகவே நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்றான். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய இறைவன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவாற்றலை கொடுத்தேன், அது அவர்களை நன்மை செய்யாமல் விட்டு அவங்க போயிட்டாங்க. பார்க்கக்கூடிய நல்ல கண்களை கொடுத்தோம், ஆனால் அந்த கண்கள் மூலமாக நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை பார்த்து அவர்கள் என்ன செய்யல, நன்மையின் பக்கம் அவர்கள் விரையில. அவர்களுக்கு கேட்கக்கூடிய செவி புலன்களையும் நாம் கொடுத்தோம், ஆனால் அதன் மூலமாக அவங்க என்ன செய்யல, நல்ல விஷயங்களை கேட்காமல் கெட்ட விஷயங்களை மட்டுமே தன்னுடைய காதினால் கேட்டு இன்பம் அறிந்து அதன் மூலமாக தீமையான காரியத்தின் பக்கம் போனதுனால அவர்களை நாம் தண்டனைக்குள்ளாக ஆக்கப்பட்டோம் என்று அல்லாஹ்வுக்குள்ளாக சொல்றது பார்க்கும். ஆக அல்லாஹ்வுக்குள்ளாக நம்மை படைத்து அந்த நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடிய அந்த பகுத்தறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டான். நீ தான் அதுக்கு பொறுப்பு. நன்மையான விஷயத்தையும் உனக்கு கொடுப்பேன், தீமையான விஷயத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். நன்மையான விஷயத்தை நீ பின்பற்றினா என்று சொன்னால் சொர்க்கம் போயிடும், தீமையான விஷயத்தை நீ பிடித்து கொண்டா என்று சொன்னால் கடுமையான தண்டனைக்கு நான் உட்படுத்தப்படுவேன், உனக்கு உட்படுத்திடுவேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சரி, அந்த எதிரெல்லாம் கடுமையான தண்டனை என்று இஸ்லாம் பட்டியல் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக அல்லாஹுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஏனைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறேன், ஒரே ஒரு பாவத்தை தவிர. அது என்னது? அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது. அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது என்பது மிகப்பெரிய பெரும் பாவம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்கிறீங்களே, அந்த இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு பிடிக்காத மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று அல்லாஹ்வுக்குள்ளாக சொல்லி காட்டுறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, மம்மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹலன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவராக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறாரோ, மரணத்தை விடுகிறாரோ, அவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டுருச்சு, அவர் நிரந்தரமாக நரகத்தில் தான் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பன் எப்படி இருக்கிறாங்க, ஆதி காலத்தில் அந்த தௌஹீத் வளர்ச்சி அடையாத அந்த காலத்திலிருந்து அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய கொள்கை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மௌட்டிகத்தினுடைய காலத்திலே இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றதுங்க, அந்த இறந்து போன அந்த ஃபாத்திஹா ஓதுறது, அதே போன்று அவுலியாக்களுக்கு தரிசனம் பண்றது, அதே போன்று இறந்தவர்களுக்காக யாசின் ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நடந்துச்சுன்னு சொன்னா மௌலூத் ஓதுறது அப்படிங்கிற இந்த மௌட்டிக கலாச்சாரத்துல நீடிச்சிருப்பாங்க இந்த வயசானவர்கள். அப்ப அல்லாஹ்வுல்லாஹ்வே அவர்களிலிருந்து பிரித்து அறிவித்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஏகத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கான். இந்த ஏகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும், அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். வீட்டில் தன்னுடைய தாய் ஏகத்துவத்தில் இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மம்மாத யுஷ்ரிகு பில்லாஹி தஹலன் நார், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சு விட்டாரோ அவர் வந்து சொர்க்கம் செல்ல மாட்டார், நரகத்துல தான் நிரம்பி இருப்பார்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதனால இப்படிப்பட்ட வசனங்களையும் இப்படிப்பட்ட போதனைகளையும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஏனைய நண்பர்களுக்கும் சுற்றுப்புறத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் சொல்லியே ஆகும். ஏன் தெரியுமா சொல்லணும், சொல்லலன்னு சொன்னா நான் மட்டும் ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டேன், அவன் ஏத்துக்கிட்டான்னா ஏத்துக்காம இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற அந்த கொள்கையை நாம் பிற மக்களுக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ் நம்மளையே கூப்பிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. அப்ப ஏதாவது ஒரு ரீதியில் நம்ம என்ன செய்யணும், இந்த தாவா காலத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏதாவது நம்முடைய கண்களுக்கு மத்தியில ஒரு தீமை கண்டோம் என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப
அப்ப அந்த தீமையிலிருந்து ஆக பெரும் தீமை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அப்ப அந்த இணை கற்பித்தலுடைய சாயல் நம்மளுடைய பெற்றோர்களிடத்துல இருந்தாலும், தங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள்ட்ட இருந்தாலும், தங்களுடைய ரத்த பந்த உறவுகள்கிட்ட இருந்தாலும் என்ன செய்யணும்? அவர்களிடத்துல அழகான முறையில எடுத்து வைக்கணும். கோபித்துக் கொள்ளும்படியான ஒரு காரஜாரமான ஒரு காட்டமான வார்த்தையை பயணிக்க கூடாது. ஒரு சில நபர்களை பார்க்கணும், ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த உறவை முறித்து வாழக்கூடிய சூழலை பார்க்கணும். எப்படி உறவை முறிக்கிறாங்க? அவர்கள்ட்ட கண்ணாமனா பேசுறது, நீங்கள் எல்லாம் சமாதி வழிபடக்கூடியவங்க, நீங்கள் எல்லாம் மௌத்தாக்களை வணங்கக்கூடியவர்கள், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு அப்படி வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு எதிர்ச்சல் தான் வரும். இப்போ இப்படி அவுளியாக்களை திட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, யாசீன் சொல்ல ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க, மௌலூதுல என்ன இருக்கு, சினிமா பாடலா இருக்கு, அதையும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை தானே, இதுவெல்லாம் ஓதக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க? கோபத்துடைய உச்சியா போயிடுவாங்க. அப்ப அப்படி சொல்லக்கூடாது, ஒவ்வொன்றமாக எடுத்து எடுத்து வைக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் இப்படிதான், அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருத்தவங்க நீங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அவர்களுக்கு நீங்கள் புரியும்படியாக நீங்கள் சொல்லிவிட்டால் மறுமையில் நீங்கள் தப்பித்துக் கொள்வீங்க. அப்படி இல்லை, தான் சொன்னாலும் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாரு, இவங்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்களோ அல்லது பெண்களோ தங்களை தாங்களே சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க? இறைவா, நான் இந்த நபருக்கு தாயாக இருந்தேன், இந்த நபருக்கு நான் மனைவியாக இருந்தேன், இந்த நபருக்கு நான் தங்கையாக இருந்தேன், இந்த நபருக்கு நான் அண்ணனாக இருந்தேன். ஆனால் அந்த ஏகத்துவ கொள்கையை அவர்களுடைய உள்ளத்தில் மட்டுமே வைத்துக் கொண்டார்கள் இல்லையே, எங்களுக்கு அதிலிருந்து எதுவுமே சொல்லல. நாங்கள் சொல்லி இருந்தால், ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு மத்தியில் பேசி இருந்தால் நாங்களும் நேர்வழி பெற்றிருப்போம். அதனால எங்களை வழிகெடுத்த இந்த கயவர்களை நீ பிடி, இவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்து, இவர்களுக்கு ஒரு மடங்கல்ல 2 மடங்கு நீ வேதனையை நீ அழி என்று அல்லாஹ்விடத்தில் மறுமையினால உங்களை குற்றம் சாட்டிவிட்டால் இப்ப நம்மளுடைய கதி என்ன? இப்ப திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும், நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும், நம்மளுடைய உறவினர்களாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், நீங்க இணை கற்பிக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஒரு பாவமாக இதை கருதுகிறான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லணும். அது எப்படி எல்லாம் சொல்லணுங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். எப்படி சொல்லலாம்? தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் என்ன பண்றாங்க? மரணிக்கக்கூடிய அந்த சூழல்ல பக்கபலமாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாங்க, என் பெரிய தந்தையே, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை மட்டும் மொழிந்தது, வேற எதுவுமே தேவையில்லை, ஒரு கலிமாவை மட்டும் நீங்கள் மொழிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? சிபாரிசு நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வகையராக்கள் இணை வைப்பாளர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா போன்ற அந்த கொடுங்கோலர்கள் என்ன செய்யறாங்க? அபூ தாலிபே, உன்னுடைய தம்பி மகன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வாழாருன்னு சொன்ன, உன்னுடைய கடவுளுக்கு செய்யக்கூடிய நீ துரோகம், அப்ப உன்னுடைய கடவுளுக்கு நீ துரோகம் நினைக்காமல் உன்னுடைய பாட்டன் முப்பாட்டன் எந்த வழியில் செத்தானோ நீ அதிலே செத்து போயிரு. இப்ப புதிய மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தை உன்னுடைய தம்பி மகன் சொல்லிட்டு இருக்கான், அதனால அவனுடைய பேச்சை கேட்காதுன்னு சொன்னோன்ன குழப்பத்தில் ஆளாக என்ன செய்யறாரு அபூ தாலிப்? தன்னுடைய தம்பி மகன் முகமதை பார்த்து சொல்றாங்க, முகமதே என்னை விட்டுருப்பா, நான் என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் வழியில் நான் செத்து போயிருன்னு சொன்னோன்னே அல்லாஹ் முன்னே வசனத்தை இருக்கிற நபியே, நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது, உங்களால் நேர்வழி கொடுத்து விட முடியாது, நான் ஆடணும், இவர் பெரியதா இவர் சின்னதா அப்படின்னு எடுத்து சொல்றதுதான் உங்களுக்கு கடமை. அவர் வர்றாரு வரல அது என்னுடைய அதிகாரம் என்று அல்லாஹ் எப்படி தூதரையே ஒரு கண்டனம் காட்டுகிறானோ அதே போன்று நம்மளுடைய வேலை என்ன? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் நேற்று சொல்லிட்டேன், நான் முந்தானத்து சொல்லிட்டேன், நான் போன வருஷம் சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர்கள் எரிச்சல் படாத அளவுக்கு சொல்லணும். ஒரு சில நபர்கள் நம்மளை என்ன செய்யணும்னு சொன்னா, ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நம்மளிடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு வகையில நம்மளுடைய பிரச்சாரம் ஒரு சில நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும்? அதை திருத்தி கொள்ளணும். அப்ப இந்த இணை வைப்பு காரியம் என்பது அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். அதனால நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் மறுமை உங்கள்
அல்லாமல் வேறு எதுவெல்லாம் கடுமையான தண்டனை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னாங்க. பெரும் பாவங்கள்ல ஒரு லிஸ்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அந்த பெரும் பாவத்துல முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் இருக்க. இந்த இணை கற்பித்தலுடைய அந்த வழியிலேயே ஒரு நபர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் மறுமை நாளில் அவர் தொழுதாலும், ஒரு நோன்பு நோற்றாலும், அவர் ஹஜ்ஜு செஞ்சாலும், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செஞ்சாலும் என்ன செய்ய முடியாது, மறுமையில் அவருக்கு வெற்றியே கிடையாது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான கிரியைகள், அந்த ஏழை எளிய மக்களை கவனிப்பது, ஜக்காத் கொடுப்பது, இல்லாதவங்களுக்கு தான தர்மம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நபித்தோழர்கள் பார்க்கறாங்க, இவர் மட்டும் இஸ்லாத்தில் இருந்தால் நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், இவ்வளவு நன்மையை அறுவடை செய்கிறாரே, இவருடைய மறுமை நிலை என்ன என்பதை பற்றி நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் கண்டோம், இவருடைய மறுமை நிலை என்ன யா ரசூலுல்லாஹ் சொன்ன நபி அவர்கள் பயான் உரையெல்லாம் நிகழ்த்துல உடனே அவங்க சொல்றாங்க, அவர் நரகம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏன்? அவர் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இங்க எப்படின்னு சொன்னா அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மக்கத்து காஃபிர்களை எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்களை காட்டிலும் அப்ப இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் இருக்காங்க இணை வைப்பாளர்கள், அவர்கள் அல்லாஹ்வை 100% நம்பினான். எப்படி நம்பினா? கடுமையான கடல்ல காற்ற அலைகள்ல தத்தளிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கேட்கிற, கடுமையான அலையில நீங்கள் யாரை பிரார்த்திப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நாங்கள் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே மக்களை நீங்கள் காப்பாற்றி நம்ம என்ன செய்வோம், கடற்கரையில விட்டதுக்கு அப்புறம் அந்த மனிதர்களுடைய கூற்று எப்படி திரும்ப இருந்துச்சு, அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல பதிய வைக்கிறான், முதல்ல போய் நம்ம அவுலியாக்களுக்கு ஒரு படையில போகணும், முதல்ல போய் நம்மளுடைய சின்ன தெய்வங்களுக்கு ஒரு பூஜையை பண்ணாதான் நமக்கு என்ன செய்யும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும் என்பதை போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, உதாரணத்துக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே அவங்களுடைய மண்டையில வரக்கூடிய முதல் செய்தி என்ன, நாகூர்ல போய் மொட்டை போடணும். இது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? நாகூர்ல போய் மொட்டை போட்டாதான் உங்களுக்கு இந்த குழந்தை நல்ல வளர்ச்சி வருமா, நல்ல அறிவாற்றல் வருமா, என்னன்னு புரியல. அப்ப இதுவெல்லாம் இணை வைக்கும். எப்படி அந்த மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வின் மீது அளப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்தும் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அதே வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே உல்டாவா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததனுடைய இந்த வாசலையே போகக்கூடியதை பார்க்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல் இஷ்ராக்கு பில்லாஹ், முதலில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் அது நிரந்தரமான நரகத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்க, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் மறுமை நாள்ல கடுமையான தண்டனைகளுக்கு ஆளாவாங்க. நம்ம சர்வசாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பெத்த பிள்ளைங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னு சொன்னா வலைதளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஊர்ல கோயம்புத்தூர் எங்கன்னு தெரியல, ஒரு தகப்பன் உட்கார்ந்துருக்காரு வீட்டு வாசல்ல, ஒரு பிள்ளை என்ன பண்றான், ஒரு கிட்டத்தட்ட அவனுக்கு 40 வயசு இருக்கும், கண்ணாமனா மூஞ்சிலே குத்தி தன்னுடைய தகப்பனை கீழே படுக்க வைக்கக்கூடிய ஒரு கோர காட்சி என்ன செய்யணும், நம்ம வலைதளத்துல பார்க்கணும். அப்ப அப்படிப்பட்ட கையால் அடிச்சாலும் சரி அல்லது வாயினால் அவர்களுடைய மனதை புண்படியுமான ஒரு வார்த்தையை சொல்லி அதன் மூலியமாக அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஏகத்துவத்தில் இருந்தாலும் கடுமையான தண்டனைகளை பெறக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறியிருக்கோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. மேலும் யாரு, வகத்துல் நஃப்ஸி, மேலும் சொல்றாங்க அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள பிற உயிர்களை கொல்வது. பிற உயிர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதற்கு, அப்ப அதை அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் பாவங்களுடைய இந்த லிஸ்ட்ல பட்டியல் போடுறாங்க. அப்ப அதுல இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா கொலைகள் பெருகி நடக்கிறத பார்க்கணும். கொலை செய்யப்பட்டவன் ஏன் கொலை செய்தான் என்று அவனுக்கும் தெரியாது, கொலை செய்யப்பட்டான செத்து போனான அவனுக்கும் தெரியாது, நீ ஏன்டா என்ன குத்துனேன்னு தெரியாது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருந்திருக்கீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. மேலும் அடுத்ததா சொல்றாங்க ஓ ஷஹாதத்து சூரி, மேலும் பொய் சாட்சி சொல்வதற்கு
அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப சொல்றாங்க, பொய் சாட்சி சொல்லக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் மறுமையில் கடுமையான நாசத்தை தருவட்டும். பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை அடையட்டும், அவர்கள் மறுமையினால் கடுமையான சாபத்தை தரும். திரும்ப 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 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்தில் நபி தோழர்கள் எல்லாம் அப்படியே வாயடைத்து போய், அல்லாஹ்வுடைய தூதரே தாங்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாதா? இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய நான்காவதாக இருக்கக்கூடிய பொய் சாட்சி சொல்வதற்கு இது ஆக பெரிய ஒரு பெரும்பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதை போன்று என்ன செய்யறோம்? பொய் சாட்சி இஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் பெரிய பாவம் இல்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் தானே பெரிய பாவம். இதெல்லாம் ஒரு பாவமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல அற்பமானவையாக இருந்தாலும் ஒரு பெண்ண பெரிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் என்ன செய்யறோம்? அலட்சியமா நம்ம பொய் சாட்சி சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது நிரந்தர நரகத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயல் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லிக்காட்டு. அப்ப அந்த அடிப்படையில் உலகத்தில் வாழக்கூடிய எந்த நேரமாக இருந்தாலும் திருமறை குர்ஆன் எதுவெல்லாம் கடுமையான தண்டனை என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புவானாக கூறி இன்னது இந்த முதல் அமலை நிறைவு செய்யும். எல்லாம் உலகத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை மறந்து அல்லது தெரிந்தும் தெரியாதவர்களை போன்று வாழ்ந்துட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொருவருக்கும் மரணம் நிச்சயமாக நிகழும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய சமூகத்தார்களுக்கு 60 to 70 வயசு முடிக்கன்னா கேரண்டி, யார் 100 தொட முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 60-70 காட்டிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய அந்த வழக்கத்தினுடைய இதில் பார்த்தோம்னு சொன்னா 30-40 என்ன அவுட் ஆயிடும். இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் அவர்களுக்கே தெரியாத நோய்கள் ஒரு காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படியே புற்றுநோய் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மூலையில வயசான ஒரு தாத்தா பாட்டிக்கு வந்து நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல ஏதாவது ஒரு அற்பமான ஒரு பொருளை நாம் சாப்பிட்டால் அதன் மூலியமாக அந்த நோய் தொற்று நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் கலந்து அது ஒரு புற்றாக கிளம்பி அது ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த இந்த சிவப்பணுக்கள் எல்லாம் வெள்ளை சிவப்பணுக்கள் எல்லாம் சக்திகள் குறைந்து அது மிகுதியாக ஆகக்கூடிய நேரத்தில் அதனுடைய நோயினுடைய தன்மை நமக்கு வீரியப்படுத்துறதை பார்க்கும். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு நோய். இப்போ புதுசாக ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாம அது என்ன நோயினே தெரியாம டாக்டர்லாம் பிடிங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம வாழ்ந்துட்டு. ஆனால் மரணமே நமக்கு கிடைக்காது, மரணமே அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல உள்ள நபர்களை போன்று என்ன செய்யணும்? இந்த உலகத்துல ஆண்களும் பெண்களும் வாழ்ந்துருக்கோம். அது மிகப்பெரிய தப்பு. ஒன்று நல்லா நினைச்சிங்க மனசுல, நாமெல்லாம் ஒரு பொம்மையினுடைய உடம்பில் எப்படி ஒரு சாவியை சுத்தி விட்டு இங்கிருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கணக்கு வச்சு அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்களோ, இந்த சாவியினுடைய சுற்று நின்று முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்குது. அதே போன்றுதான் அல்லாஹ் அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சாவியை அல்லாஹ் ஆன் பண்ணிவிட்டான். விதியினுடைய அடிப்படையில எப்ப அவன் இறப்பு வரும் எந்த நேரத்தில் வரணும்லாம் தெரியாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நாம் மறுமைக்காகவே வாழக்கூடிய நபர்களாக இருக்கும். ஆனால் இன்மைக்காக நான் வாழ்ந்துட்டு போனா பிரச்சனை இல்லை, மறுமைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற நான் சந்தேகப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த மக்கத்து காபிர்கள் சொல்றாங்க. மக்கத்து காபிர்கள் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றார், நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதுக்கு அப்புறம் எங்களுடைய உடம்புகள் எல்லாம் மண் அரித்து சாப்பிட்டதற்கு அப்புறம் நாங்கள் மீண்டும் மனித படைப்பாக அல்லாஹ் எங்களை படைப்பான். இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு எப்படி அந்த மக்கத்து காபிர்கள் சொன்னாங்களோ அந்த ஒரு செய்தி நாம் சொல்லாதவர்களாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாழ்ந்துருக்கிறத பார்க்கணும். அப்ப அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் நம்மளை துரத்தி கொண்டு வருது. நாம் மரணத்தை தேடி போல, மரணம் நம்மளை பிடிக்கிறதுக்கு வருது. அது என்னைக்குன்னு யாருக்கு எதுக்குமே தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட கால சூழல் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்வதை போன்று அல்லது அஹ்சனுல் மௌத்
அல்லாஹ் உங்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை சோதித்து அறிவதற்காகவே உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாமே தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப அந்த வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு நாம் விசுவாசமாக அவனுடைய நேரான வழியில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை முழுமையாக படித்து அறிந்து உணர்ந்து அதன் மூலியமாக அதிகமாக நன்மை செய்து அதன் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் நற்பெயர் பெற்று நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உள்ளார்கள். உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்புவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி